வரத பாரு. சந்தோஷம் அவனுக்கு. போவத பாரு. அனுஷா எங்க? அனுஷா எங்க? மகி அனுஷா எங்க? அனுஷா சித்தி எங்க? எங்க அனுஷா எங்க? அது ஒளிஞ்சு இல்லையா? அப்ப சவுண்டு கேக்கு. எப்படி இருக்கு மகி மகா? எப்படி சொல்லுவான் பாரு. ஹாய் சொல் அனுஷா. என் பிள்ளைகளை விட்டுட்டு போறேன், பார்த்துக்கோ. பாய் பாய். ஏசி பார்த்தீங்கன்னா கூலிங்கே இல்லாமல் தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து லோக்கலில் ஒருத்தவங்க வந்து ஏசி சர்வீஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு. அவங்க ரொம்ப என்ன சொல்ல பொறுமையாக சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபுல் ஏசியுமே டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கீழே வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நீ அவங்க ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பெரிய க்ளீனிங்கே இருக்குது. இப்போ நைட் ஆகிடுச்சு. இப்போ மழை டைம். இங்கே மழை டைம்னால நேற்று பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டு, இந்த சிங்க் வழியாக ஒரு எலி வந்திருக்குமோ வீட்டுக்குள்ளே அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி அதுக்கு வந்து பொரி வைக்க போகிறோம். மாட்டுகான்னு பார்ப்போம் எலி. சதீஷ் வந்து தேங்காவை வந்து சுட்டு வைக்காங்க, அப்போ தான் அது நல்ல வாசனையாக இருக்கும் அப்படின்னு. அதனால் ஒரு பீஸ் தேங்காவை வந்து சுட்டிருக்கோம். இங்கே தோட்டம் இருக்கிறதுனால அந்த எலி வந்து ஓட வழியாக வந்து இந்த சிங்க் வழியாக வருது வீட்டுக்குள்ளே. மெந்தி ஒருக்கா கொஞ்சம் மாதம் முன்னாடி ஒரு சுண்டலியை பிடிச்சோம் இதே மாதிரி ட்ரிக் வச்சு. மழையிலே இருந்தது, நல்லா துரு பிடிச்சிட்டு. மூடாத அப்போ மூடும். ஆக்சுவலி எந்த வழியாக எலி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிங்க் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரிமூவபிள் தான். இப்போ இதில் ஒரு பிளாக் மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் இது வழியாக வரும் எலி. மழை டைம் மட்டும்தான் வரும், சாதா டைம் வராது. ஓகே, இது ரொம்ப பழைய எலி பொரி. எல்லாம் துரு பிடிச்சி போயிருக்கு. ஆமாம், உடஞ்சிரும் நினைக்கிறேன். ஐயோ, 2 உண்டுல்ல நம்ம வீட்டில். இன்னொன்று அதில் தான் இருக்கு. சரி, மாட்டுகான்னு பாரு. நேற்று பார்க்கும்போது இங்கே தான் எலி கடிச்சு போட்டிருந்து அந்த ஒயருக்குள்ளே. இதுக்கு உள்ளாடி தான் கடிச்சிச்சு. அப்போ வெளியே வச்சா போதுமா? உள்ளே வேண்டாம். உள்ளே சப்போஸ் போகலன்னா இதுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சிரு. டிஷ் வாஷருக்கும் இதுக்கும் பக்கத்தில். அதில் வை. ஓகே, எலி பொரி செட் பண்ணிட்டோம். எலி வந்து மாட்டுகான்னு பார்ப்போம். ஆனால் ஒரு கன்ஃபார்மாக ஒரு எலி கிடக்கு, அது மட்டும் தெரியுது. ஒரு குட்டி எலி, சுண்டெலியா என்னன்னு தெரியல. ஓகே, இதோட அப்டேட் நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்கேன். இன்னும் காலையில் கூட ஆகலை, ஆனால் எலி மாட்டிடுச்சு பாருங்க. எனக்கு அது கிட்ட போக பயமாக இருக்குது. ஆனால் உள்ளே எலி இருக்குது. நான் நைட்டு எலி மாட்டிட்டான்னு ஒரு 1 hour கழித்து வந்து பார்த்தேன். கடிக்கிறது பேர் வெளியே விட்டு
வீடு டேய் வெளியே திறந்துரும் போல இருக்கு. திறக்காது, ஸ்ப்ரிங் தான் திறந்து வருது, கதவா அது. இல்லை அது நெளிஞ்சு போயிடும். சரி சரி சரி. இப்போ ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால் வெளியே கொண்டு விட முடியாது. அதனால் அது தப்பிச்சு போகாமல் இருக்குது. செவுத்தோடி ஒட்டி வச்சுருக்கோம். நாளைக்கு காலையில் அதை கொண்டு எங்கேயாவது கொண்டு ரிலீஸ் பண்ணணும். அதனால் அது செவுத்தோடி இருக்குது. ஆனால் இப்போவே மாட்டும் நான் நினச்சி கூட பார்க்கல வித்யா. அதான் எனக்கு இதை வைக்கும்போது நம்பிக்கையே இல்லை மாட்டும் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்களா, என் கெஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே ஒரு எலி இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணேன். ஆனால் அந்த தேங்காய் சுட்டு வச்சோம் தெரியுமா, அதுதான். மற்றதெல்லாம் வச்சுருந்தா கூட வந்திருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அஃபிஷியல் குட் மார்னிங். என்னன்னே தெரியல ஆக்சுவலி. ஒரு பாஸ்ட் ஒரு 4 days அவ்வளோ டயர்டாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து துணி துவைக்கணும், லாண்ட்ரி சேர்ந்துருச்சு, வீடை வந்து துணி மடித்து வைக்கணும், கட்டில் நிறைய துணி இருக்குது அதை ஃபுல்லாக மடித்து வைக்கணும், ரூமை க்ளீன் பண்ணணும், ஹாலை க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் ஆர்கனைசிங் ஒர்க் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஏன்னா வந்து குட்டீஸ் வீட்டில் இல்லை, அதனால் நான் இருந்து இன்றைக்கி வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அம்மா வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் அம்மா வீட்டுக்கு போகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அனுஷா இல்லை, அஞ்சனாவும் இல்லை, அம்மாவும் ஸ்கூல் போயிருக்காங்க. அதனால் நான் போய் வேஸ்ட்டு. மகி வந்து அஞ்சனா வீட்டுக்கு போயிட்டாங்க, அதனால் யாருமே இல்லை. அதனால் நாளைக்கு தான் போகிறேன். நாளைக்கு சாட்டர்டே. எலி அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த இதுக்குள்ளே தான் எலி இருக்குது. ஆக்சுவலி இது பிடிச்சது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. நேற்று நைட்டு வந்து சிக்கிடுச்சு. சதீஷ் வந்து அதை கொண்டு தூரமாக போட்டு வரேன், எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறேன், கிட்ட விட்டால் திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நல்ல ட்ரிக்கு. நீங்கள் வந்து எலி உங்கள் தொல்லை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா, அதுவும் மெயினாக தோட்டம்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். எப்படியாவது கண்டுபிடிச்சி வந்துடும் வலி. அது வந்து நீங்கள் இந்த எலி பொரியில் தேங்காவை சுட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மாட்டும். எந்த இடத்துல அதிகமாக போகுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு ஆக்சுவலி நேற்று தான் டவுட்டு, நேற்று தான் வந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளாடி அந்த கடிச்சு பேப்பர்லாம் போட்டிருந்து. நான் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஓப்பன் பண்ணேன், எதுவுமே இல்லை. நேற்று நான் காலையில் ஓப்பன் பண்ணும்போது பேப்பராக கிடந்துச்சு. என்னடா இது அப்படின்னு யோசிக்கும்போது தான் எனக்கு டவுட் வந்துச்சு. ஓகே, அப்போ ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னு உடனே நாங்கள் பிடிச்சிட்டோம். ஸோ இந்த வீட்டில் ஆக்சுவலி தெரிஞ்சிடும் ஈஸியாகிட்டு. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு இதில் நமக்கு தெரிஞ்சிடும் எலி இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வந்து சதீஷ் வந்து அப்புறமா கொண்டு வெளியே விட்டுருவாங்க. ஓகே, இப்போ அந்த எலியை வந்து சுதந்திரமாக விடக்கூடிய டைம் வந்துடுச்சு. எலியை சுதந்திரமாக வெளியே விடுற டைம் வந்துடுச்சு. அதாவது தூக்கிறது கடிக்கிறதுக்கா? தூரமாக விட்டுரு. காணி அந்த எலிய காணியா இருக்கா? ஆமாம், இங்கே பார்க்குத பாரு. என்ன பெரிய எலி தான் கொஞ்சம். தேங்காய் வச்சு தேங்காய் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். கிடக்கா தின்னுட்டு நினைக்கிறேன். பை பை எலி, திருப்பி எங்கள் வீட்டுக்கு வராத. மேக்ஸ் பேர் ஒரு எலி கூட பிடிக்க தெரியல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் ப்ரமோஷன் சொல்லிடுறேன். ஸோ இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கங்கணம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் வந்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து இந்த ஜுவல்லரி எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி நான் பெருசாக ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போடுறதில்ல. பட் மகாவுக்கு வந்து அனுஷா கல்யாணத்தோடி போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சோக்கர் வந்து அவள் பட்டுப்பாவடிக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இவங்க காண்டாக்ட் பண்ணியிருக்கும் போது நான் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இந்த வாட்டி பிக் பண்ணது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக என்கிட்ட நிறைய ஆன்டிக் தான் இருக்குது. அதனால் நான் வந்து இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு வாங்கினேன். ஸோ அது வந்து கொஞ்சம் வேறு ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம போட்டுக்கலாம். ஆன்டிக் வந்து பட்டுப்பாவடைக்கு தான் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி உள்ளதுன்னா அவள் வந்து ரெகுலராக உள்ள ட்ரெஸ்ஸுக்கு கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச ஒரு உள்கழுத்துக்கு போடக்கூடிய நெக்லஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து மேட்சிங் ஆட்டு இந்த அழகான கம்மல் எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் அவளுக்கு வாங்கினது வந்து சிம்பிளாக, எனக்கு வந்து ரொம்ப ஹெவியாக போட பிடிக்காது. அதனால் வந்து சிம்பிளாக சின்னதாக அவள் வந்து இந்த சல்வாரோ இல்லைன்னா ஃப்ராக் ஏதாவது போட்டான்னா போடுறதுக்கு வேண்டி இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு சின்ன நெக்லஸ் வாங்கியிருந்தேன். ஓகே, இதுக்கு வந்து மேட்சிங் தோடு அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் சோக்கர் வந்து அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் என்கிட்ட என்ன சொல்ல இன்னொரு சோக்கர் செட் வாங்கியிருந்தேன். ஸோ மகாவும் மகியும் போட்டுக்கலாம் அப்படின்னு. எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு வந்து ஜிம்கி க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இவங்களோட இன்ஸ்டா பேஜோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்களோட பேஜ் பார்த்திங்கன்னா கங்கணம் அப்படின்னு. ஓகே, 21K ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்கக்கிட்ட நிறைய மாடல்ஸ் லைக் ஜுவல்லரி எல்லாமே இருக்குது. இவங்களோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து கிராண்டாக வேணும், ஹெவியாக வேணும் அப்படின்னா கூட இவங்கக்கிட்ட இருக்குது. நிறைய இருக்குது. ஆன்டிக்கு எல்லா கலெக்ஷன்ஸ்லையுமே இருக்குது. ஓகே, ஸோ அழகாக இருக்குல்ல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் இவங்க. லாஸ்ட்டு சில நாள் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பெட்ரூமும் சரி, அந்த ரூம்லேயும் சரி, எதையுமே நான் எடுத்து வைக்கல. இங்கே பாருங்கள், ஃபுல் மெஸ்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு என் பாட்டுக்கு ஸ்லோவாக ஃபுல்லாக க்ளீனப் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ரூமில் காணிக்கிறேன் பாருங்கள். துவைச்ச துணி இன்றைக்கி கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கிறதுனால இன்றைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடணுன்னு இருக்கேன். ஓகே, அங்கே துணி எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ரூமை வந்து டேக்கிள் பண்ண போகிறேன். இந்த ரூமை மட்டும் இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ராயரு எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இந்த மகி குட்டி ஸ்நாக்ஸ் எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன்.
ஓகே, நியர்லி ஒரு 1 ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இது லாண்ட்ரி துவைக்க போடணும். மற்றபடி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதாவது இந்த ஷெல்ஃபில் துணி எல்லாத்தையும் வச்சாச்சு. ஓகே, வெளியே கிடந்த துணி எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து வச்சிட்டேன். இனி வந்து ஒரு 30 minutes வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு, ஓகே ஆல்மோஸ்ட் துணி மடிக்கக்கூடிய வேலை எல்லாமே முடிஞ்சு இனி ஒரு 30 minutes வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர் இருக்குல்ல, இதையும் அந்த ட்ராயரையும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு அரை மணிக்கு பிரேக் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இருந்து கேபினட்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சாச்சு. மேலே வந்து என்கிட்ட இந்த பாக்ஸ் இருந்துச்சு. இது வந்து ஷூ பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற டியோட்ரண்ட்டு, பர்ஃப்யூமு, அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசிங் லோஷன், எண்ணெய், லிப் பாமு, இது வந்து இப்போ புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து லோரியலோட ரீவைட்டல் லிஃப்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ராயரில் எக்ஸ்ட்ரா சீப்பு, பொட்டு, ஹேர் பேண்டு, அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இந்த செகண்ட் ட்ராயரில் இமிட்டேஷன் ஜுவல்லரி, இயர்ரிங்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். தேர்ட் ட்ராயரில் எக்ஸ்ட்ரா இமிட்டேஷன் ஜுவல்லரியும் என்னோடய பேங்கிள்ஸும் இந்த இதில் இருக்குது. இப்படி இது அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ட்ராயர்ஸ் எம்டி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த மேலே உள்ள ட்ராயர் பார்த்திங்கன்னா இந்த சைடு இலகி இருக்குது. அதனால் நான் வந்து மேலே வந்து வெயிட் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே வைக்கல. செகண்ட் ட்ராயரில் ஹேருக்குள்ள ஸ்ட்ரைட்னர் அதெல்லாம் இருக்குது. இதில் ஃபேஷியல் பண்ணக்கூடிய ஐட்டம், ஷீட் மாஸ்க்கு அதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஷாம்பூ அந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது. லாஸ்ட் ட்ராயர் எம்டி தான். ஓகே, இப்படி தான் இந்த இடத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸ்கூல் விட்டதுலேருந்து இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. மஹியோட கைவண்ணத்தை பார்த்தீங்களா? என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. நான் இதெல்லாம் இப்போ ரொம்ப யோசிக்கிறதில்ல. யோசிச்சா டென்ஷன் தான் ஆகுது. இந்த குட்டிகிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து என்ன சொல்ல, திடீர்னு வந்து கேட்பா ஃபுல்லாக. திடீர்னு என்னைக்காவது இந்த மாதிரி பண்ணிவிடுவான். ஓகே, ஸோ இப்போ இந்த ரூமை குயிக்காட்டு நான் டைடியப் பண்ணிட போகிறேன்.
குவிக் காட்டு இதை ஒரு வைப் பண்ணியாச்சு. குவிக் காட்டு இந்த இடத்த ஃபுல்லாக நீட்டாக தொடச்சிட்டு இதில் வச்சுருந்த அந்த ஸ்டாண்டை இந்த ஓரத்தில் வைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதையும் வச்சுட்டேன். இந்த கேபினெட் இதுக்கு மேலே எல்லாத்துலேயுமே தூசியாக இருந்துச்சு. அதனால் ஒரு ஈர துணியை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே, இன்றைக்கி வந்து கடைசி பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் டே மாதிரி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு க்ளீனிங் வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்றைக்கி வந்து என்னெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் வந்து நான் இன்னும் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ் இருக்குல்ல, இதில் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு ரூமாட்டு போய் டீப் க்ளீன் பண்ணணும். டீப் க்ளீனை விட மெயினாக டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன். லைக் முக்கால்வாசி இதை வந்து நான் அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணிடுவேன். ஆனால் வந்து சில சமயம் வந்து திங்ஸ் வந்து நிறைய சேர்ந்துடும். அது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ரூமாட்டு போய் டீக்ளட்டர் பண்ணணுன்ட்ருக்கேன். பட் நான் மெயினாக இன்றைக்கி பிளான் பண்ணது வந்து துணியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஹாலில் வந்து எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை செஞ்சுட்டேன். இந்த வ்ளாகில் ரெசிபீஸ் வந்து பெருசாக என்னால் இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இப்போ வந்து டைம் வந்து 7:30. நான் வந்து டின்னர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். சைனீஸ் ஃபுட்டு வந்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால நூடுல்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.